தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு ஸ்ரீ வரம் தரும் பெருமாள் திருக்கோவில் படப்பை. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் வண்டலூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வாலாஜா சாலையில் கீழ்படப்பை கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரம் தரும் பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவர் சிலைகள் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஏரியில் தூர்வாரும் போது கண்டெடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த சிலைகளை கீழ்படப்பையில் உள்ள வீரட்டேஸ்வரர் சிவன் கோவிலில் வைத்து புரட்டாசி மாதத்தில் மட்டும் பூஜைகள் செய்து வந்தனர். பின்பு அங்கு உள்ள பெருமாள் கோவில் தெருவில் சிறு கோவில் அமைத்து வழிபட்டனர். பின்னர் மக்கள் ஒன்று சேர்ந்து திருக்கோவிலுக்கு ஒரு இடம் வாங்கி மிக பிரம்மாண்டமான கோவில் ஒன்றை கட்டி கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று குடமுழுக்கு நடத்தினார்கள். இந்த திருக்கோவிலின் நுழைவு வளைவுடன் கிழக்கு நோக்கி உள்ளது. நுழைவாயிலில் பெருமாளின் திருநாமம் இடப்பட்டு அதன் வலப்புறம் சக்கரமும் இடதுபுறம் சங்கும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த வளைவில் அனுமன், கருடன் ஆகியோரின் படங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. கருவறை உபனம் சதுரமாக உள்ளது. அதிஷ்டானம் ஜகதி, விருத குமுதம் மற்றும் பட்டிகையுடன் உள்ளது. பிட்டி வேதிகாவில் தொடங்குகிறது. கலசம், குடம், தாமரை இதழ்கள் மண்டி, பலகை, வீரகண்டம் மற்றும் வெட்டு தரங்க பொத்தியல் ஆகியவற்றை கொண்டிருக்கிறது. உபனம் முதல் பிரஸ்திரம் வரை உள்ள கருவறை கல்லால் கட்டப்பட்டது.
இந்த திருக்கோவிலின் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ வரம் தரும் பெருமாள் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி உள்ளார். மூலவர் பெருமாள் திருவேங்கடமுடையான் போல நெற்றி நிறைந்த நாமம் தரித்துக் கொண்டிருக்கிறார். மேல் வலது கையில் சக்கரம், மேல் இடது கையில் சங்கு இவற்றுடன் அபயவரத ஹஸ்த நிலையில் காட்சியளிக்கிறார். மூலவரின் கருவறை முன் உற்சவ மூர்த்திகள் உள்ளனர். மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தின் ஸ்டக்கோ படங்கள் முக மண்டபத்தில் உள்ளன. முக மண்டபத்தின் உச்சியில் அனுமன், தாயார், பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, ஹயக்ரீவர் மற்றும் கருடன் ஆகியோரின் ஸ்டக்கோ படங்கள்.
கருடாழ்வார் சன்னதி கருவறைக்கு எதிரே உள்ளது. இந்த கருடன் நவசர்ப்ப கருடன் என்று அழைக்கப்படுகிறார். நவசர்ப்ப கருடன் அதாவது 9 சர்ப்பங்களுடன் இணைந்த கருடாழ்வார் அமைந்திருக்கின்றனர். ராகு கேது பெயர்ச்சி, செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம் ஆகியவற்றால் தாக்கம் இருப்பவர்கள் அமாவாசை முடிந்த 7ஆம் நாள் அதாவது சுக்லபட்சம் சப்தமி அன்று இங்கு வந்து நவசர்ப்ப கருடனுக்கு திருமஞ்சனம் செய்வித்தால் அவர்களுக்கு அந்த தோஷம் விலகி நிம்மதி அடைவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பெருமாள் ஒரு வரப்பிரசாதி. தனது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். எனவே பெருமாள் வரம் தரும் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ஹயக்ரீவர் பிரகாரத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார். ஹயக்ரீவரை வழிபடுவது படிப்பு, கல்வி, அறிவு போன்றவற்றில் சிறந்து விளங்கச் செய்யும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி துவக்க காலத்திலும் மற்றும் அரசு பொது தேர்வுக்கு முன்பாகவும் மாணவ மாணவிகளுக்காக சிறப்பு யாகம் செய்யப்பட்டு மாணவ செல்வங்களுக்கு ஹயக்ரீவரின் பிரசாதமாக எழுதுகோல், நோட்டு புத்தகம் ஆகியன கொடுக்கப்படுகிறது. இங்கு சக்கரத்தாழ்வார் அமைந்திருக்கிறார். இவர் பக்தர்களின் சங்கடங்களை தீர்ப்பவர். புரட்டாசி மாதத்தின் 4ஆம் வார சனிக்கிழமைகளில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி உலா வருகிறார். புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி காலங்களில் கொலு வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறது. மகாலட்சுமி தாயார் 11 நாட்கள் தினந்தோறும் வெவ்வேறு விதமான அலங்காரத்துடன் காட்சியளிப்பார். வைகுண்ட ஏகாதசி அன்று சிறப்பு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். அன்றைக்கு உற்சவர் கருட வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். அன்றைக்கு சுவாமி திருவீதி உலாவும் நடைபெறும்.
பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த திருக்கோவிலின் உட்பிரகாரத்தில் ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வார், ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ உலகளந்த பெருமாள், ஸ்ரீ வாராகி மூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆகிய சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. உட்புறத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் தனி சன்னதியாக கோவில் கொண்டிருக்க அவரைச் சுற்றி ஸ்ரீ யோக ஹயக்ரீவர், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆகியோர் சிறு கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் திருவோண விளக்கு பூஜையும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவை தவிர தினமும் ஒரு கால பூஜை, வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீ ராம நவமி, அனுமன் ஜெயந்தி, நவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இந்த திருக்கோவில் படப்பை தாம்பரம் காஞ்சிபுரம் பேருந்து வழித்தடத்திலும் கீழ்ப்படப்பை படப்பையின் பக்கத்திலும் உள்ளது. சென்னையிலிருந்து தாம்பரம் வழியாக காஞ்சிபுரம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்த இடம் வழியாக செல்லும். இந்த திருக்கோவில் தாம்பரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒரகடம் தொழில்துறை வழித்தடத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மின்சார புகை வண்டியில் பயணம் செய்பவருக்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் தாம்பரம். இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரங்கள் காலை 7:30 மணி முதல் மதியம் 11 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. அனைவரும் சென்று வரம் தரும் பெருமாளை தரிசித்து அவர் அருளை பெறுவோம். ஆலய தரிசனம் காண்போம். வரம் தரும் பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.